ஹலோ சோல்ஜர்ஸ், நம்ம பார்க்க போகிற கேமோட கதை என்ன பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் கான். இது வந்து ஓட்டு போட்டு தெரிஞ்சதில்லை, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிங்கனால தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். அதாவது ஓட்டு போட்டால் வியூஸ் வராது, இது மட்டும் எனக்கு வரப்போது தெரில. படம் ஃப்ளாப் ஆகும் தெரிஞ்சே பூஜை போடுற முதல் ப்ரொடியூசர் இந்த உலகத்திலே நான் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போதைக்கு வியூஸ் சரியாக போவதனால கொஞ்ச நாளைக்கு வந்து ஈத்து மூடி வச்சாலும் பிளான் போட்டிருக்கேன். இதுதான் சரி. திரும்பி வருமானா வராது, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, நான் கஷ்டப்பட்டு போகலாம் ட்ரை பண்ணேன். பட் நீங்கள் யாரும் சப்போர்ட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஓகேவா, அதனால் வந்து என் நேரத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. அதனால் கேம்ஸ் வந்து இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். புது கேம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இப்போ பழைய கேம்ஸ் தான் தேவையில்லை. பட் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிறனால தான் இந்த வீடியோ மட்டும் நான் போகிறேன், டேஸ் கேர் மட்டும். ஓரா பச வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி யார் லைக் பண்ணிங்க, யார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படின்னு விஷயம், கேம் ஸ்டோரி போடு அப்படின்ட்டு யாரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து காணாதீங்க, அவ்வளோதான். ஓகேவா, கேம் ஸ்டோரி நான் ஸ்டாப் பண்ண போகிறேன், அதோட அவ்வளோதான், விட்டுருங்க. என்ன வாழ விடணும். ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோவில் போயிடலாம். நான் கதான் சாமி, இட்ஸ் கேட்டேன். கதையோட தொடக்கத்தில் இந்த கேமோட ஹீரோவான டியூக்கனோட காதலி கத்தியால் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல மறந்துகிட்டு இருந்தா. ஊரே ஒரே கலவரமா இருந்துச்சு, பல இடங்கள் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் டிக்கன் ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் மக்களை காப்பாத்துறதுக்காக பில்டிங் மேல நிக்கிறத கவனிக்கிறாரு. அங்க அவளை கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த ஹெலிகாப்டர்ல ஏற்கனவே தேவையான ஆட்கள் ஏறி இருந்தாங்க, அது ஃபில்லா இருந்தது. இதனால இவளை ஏத்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்த ஒருத்தன் சொல்ல, டிக்கனுக்கு வழி இல்லாம துப்பாக்கி முனையில அவளை ஏத்திக்க சொல்றான். அந்த ஹெலிகாப்டர் நீரு நின்று சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர். அங்க இருந்தவன் பேரு ஓபிரைன். இதெல்லாத்தையும் கவனிச்ச அவர் இந்த ஹெலிகாப்டர் எங்க போகுது கேட்டுக்கிட்டு தன்னோட காதலி கிட்ட தன்னோட மோதிரத்தை அடையாளமா கொடுக்கறாரு. இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா தேடி வருவேன், கவலைப்படாதன்னு சொல்ல அந்த ஹெலிகாப்டரும் அவரை விட்டு பறக்க ஆரம்பிச்சது. அந்த ஹெலிகாப்டர் அவர் கண்ணை விட்டு மறைய இந்த கதையும் இங்கதான் ஆரம்பிக்குது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாம்பி அபகலிப்ஸால ஊரே மாறி போயிருந்தது. சாலைகள் உடைந்து போனது, வாகனங்கள் பழுதாகி போனது, அரசாங்கம் முடங்கி போனது. அவளோடு வாழ்ந்த நாட்கள் காணாமல் போனது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாம்பி வைரஸ் அவுட் பிரேக் ஆயிருந்தது. இதனால உலகத்துல இருந்த பெரும்பாலான பேர்கள் பிரிக்கர்ஸ் என்ற ஜாம்பியா மாறி இருந்தாங்க. பாதிக்கப்படாத ஒரு சில பேர் மட்டும் சின்ன சின்ன கேம்ப் அமைச்சு சில இடங்களை மட்டும் ஒதுங்கி இருந்தாங்க. அதனாலே இந்த இடத்துல ஏகப்பட்ட கேம்ப்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருந்தது. மேலும் ரிப்பர்ஸ் என்ற ஒரு கல்ட் கேங்க இருந்துச்சு. இவங்க அடிப்படையில ஒரு கொடூரமான மென்டாலிட்டி சேர்ந்தவனுங்க. இதுக்கிடையில தான் டீக்கனும் அவன் நண்பனான பூசரும் சர்வை பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. டீக்கன் ஒரு முன்னாள் ராணுவ வீரன்றதுனாலையும் அவர் ஒரு பைக்கர் அப்படின்றதுனாலையும் அவர்கிட்ட இருந்த சர்வைவல் ஸ்கில் மூலியமா இத்தனை நாள் அவர் உயிர் பழிச்சிருந்தாரு. இதனால் அவர் இங்க சர்வை பண்ணியிருந்தாலும் அவருடைய மனைவி பற்றின ஞாபகங்கள் அவர் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. தன் மனைவி எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது முனையில தன் மனைவி பத்தின ஏதாவது விஷயம் கிடைக்காதா, அவர் கூட இருப்பாளா அப்படின்ட்டு தினம் அவர் இயங்கிக்கிட்டு இருந்தாரு. டீக்கன் மற்றும் அவர் ஃப்ரெண்டோட பூசனோட இப்பத்தி வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கேம்புக்கும் போய் அங்க இருக்க தேவையான உதவி செய்யறதுதான் முக்கியமான வேலையா வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க பசிபிக் ஓஷன் நோக்கி நகரலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க. இதனால 2 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு நார்த் சைடு நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு ரிப்பர்ஸ் என்ற ஒரு பூசரை புடிச்சிடுறானுங்க. பூசரோட இருந்து தப்பிக்க நினைக்க திடீர்னு அவர் கையில டாட் கொட்டிக்கிறத பார்த்து அதுல நெருப்பு வச்சு கொளுத்த ஆரம்பிக்கிறானுங்க. ப்ளூடாச் மூலியமா அவர் கைய நெருப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்க இதை பார்த்த டிக்கன் அவரை காப்பாத்துக்காக ஓடி வந்திருந்தாரு. அங்கிருந்து அவங்களை சுட்டு கொண்டுட்டு அவர் அங்கிருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்துறாரு. ஆனா அவர் வரத்துக்குள்ளேயே அவருடைய கை பாதிக்கப்பட்டு செயல் இழந்துருச்சு. இதன் பிறகு அவங்க முதல்ல போட்டிருந்த பிளான் படி பசிபிக் ஓஷனுக்கு போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்போதைக்கு பூசரை காப்பாற்றணும் அப்படின்னு டீக்கன் அவர் பத்திரமான இடத்துல வச்சுட்டு உதவி கிடைக்குமா அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் இவரோட கையை சரிப்பட முடியுமான்ட்டு பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்துல தான் திடீர்னு நீரும் ஆராய்ச்சி மேல சேர்ந்த ஹெலிகாப்டர் பறக்கிறத கவனிக்கிறாரு. அங்கதான் அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. தன்னோட மனைவி அவர் ஏத்தி விட்டது இதே ஹெலிகாப்டரா தான். இதை புரிஞ்சுட்டு அவர் திடீர்னு அதை ஃபாலோ பண்ணி போக அந்த ஹெலிகாப்டர்ல இவர் ஏத்தி விடும் போது இருந்த
அதே ஆள் அங்க இருந்தான். அவன் தான் ஓபிரைன். அவன்கிட்ட போயிட்டு துப்பாக்கி முனையில என் மனைவி நீ தானே ஏத்திட்டு போன, அவ எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு டீக்கன் கேட்க ஆரம்பிச்சிருந்தார். ஆனா அவன் உன் மனைவி கடிப்பட்டு இருந்துச்சு, அதனால அவளை வேற கேம்ப்ல சேர்த்து விட்டு இருந்தேன், நான் போனது வேற கேம்ப் அப்படின்ட்டு பதில் சொல்லியிருந்தான். டீக்கனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட மனைவி இன்னும் உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்ற பதட்டம் அவருக்கு இன்னும் அதிகரிச்சுது. இதன் பிறகு டீக்கன் பூஸோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக 2 கேம்புக்கு அவர் மாறி மாறி உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. ஒன்னு கோப்பல், இன்னொன்னு டக்கர். ஒரு நாள் டீக்கன் ஒரு வீட்டுல லிசான்ற பொண்ணு இருக்கிறத கவனிக்கிறாரு. அவங்க வந்து சேஃப்லா விடுறதுனால தனக்கு தெரிஞ்ச ஒரு கேம்ப்ல சேர்த்து விடுறார். ஆனா அவங்க தப்பிச்சு போயிட்டு ஆபத்துல மாட்டிருந்தாலும் அவளோட இடத்துல பத்திரமா சேர்க்கணுன்றதுக்காக தனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியன் மேக்கர் கிட்ட அவளை ஒப்படைக்கிறார். டீக்கனுக்கு ஏன் இவன் மேல அக்கறை அப்படின்னா, லிசாவை பாக்குறதுக்கு தன் மனைவியோட தங்கச்சியமா இருக்கிறதுனால அவன் மேல கொஞ்சம் அவர் அக்கறை எடுத்துக்கிட்டாரு. மறுபுறம் நாளுக்கு நாள் பூஸோட கை மோசமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இதனால இப்படியா சரி பண்ணுறதுக்காக மாத்து மருந்து தேடி போகும்போது தான் மைக் அப்படினோட கேம்ப்ல இது இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. ஆரம்பத்துல அந்த மருந்து அவர் திருட நினைச்சாலும் அதன் பிறகு அவங்களே இவருக்கு உதவி பண்ண முன் வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கு பதில் சில வேலைகளை செய்ய சொல்லியிருந்தாங்க. டியூக்கனும் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க சரியான நேரத்துல தான் ஓபிரைன் இவரை கான்டாக்ட் பண்ணா. நீ இந்த கேம்ப்ல வேலை செய்யறது எனக்கு தெரிய வந்திருக்கு, எனக்கு நீ வேலை செஞ்ச அப்படின்னா உன் மனைவிய எங்க இருக்கா அப்படின்றத ட்ராக் பண்ணி சொல்றான் அப்படின்னும் அவன் சொல்லியிருந்தான். ஓபிரைனுக்கு தேவை இங்க என்ன நடக்குது அப்படின்றது கேட்கறது மட்டும்தான். இது அவனுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு டேக்கனுக்கு தெரியல அப்படின்னாலும் தன்னோட மனைவியை காப்பாத்துக்காக அவர் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. அதன் பிறகு டீக்கன் தொடர்ந்து மைக்கோட கேம்ப்லயே வேலை செய்யறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஸ்குவிஸ் அப்படின்றவன் அறிமுகமாகறான். இவன் தான் இந்த இடத்தோட செக்யூரிட்டி ஹெட். இவனுக்கு கேம்போட ஹெட்டா மாறணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா ஆசை. இன்னொரு காதலே அவன் டீக்கன் கிட்ட இப்ப இருக்கிற ஹெட் சரியில்லை, அவர் சரியா பாத்துக்கல, நம்மளோட மெயின் எதிரியே ரிப்பர்ஸ் தான், இந்த ரிப்பர் கேங்க்கு ஹெட் தான் கார்லோஸ், இவங்க மொத்த பேர் அழிச்சா மட்டும்தான் நம்ம கேம்புக்கே விமோச்சனம் கிடைக்கும்ட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். இந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு தெரியாம நாம போய் அழிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு டீக்கன் கூட சேர்ந்து பிளான் போட்டிருந்தான். இதன்படி இவங்க ஸ்கெட்ச் போட்டு அங்க போயிருக்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் டீக்கனுக்கு தெரிய வந்துச்சு, ஸ்கெட்ச் ரீப்பர் கேங்கோட ஹெட் கார்லோஸுக்கு இல்ல, இந்த ஸ்கெட்ச் டீக்கனுக்கு தான் அப்படின்னு. டீக்கன் கண்முழிக்க அவர் கட்டப்பட்டிருந்தாரு. அவருக்கு எதிரில் ரீப்பர்ஸ் கேங்கோட ஹெட்டான கார்லோஸ் இருந்தான். அங்கதான் அவருக்கு உண்மையை தெரிய வந்தது, கார்லோஸ் வேற யாரும் இல்ல, இவங்க பைக்கர் கேங்ல இருந்த ஒருத்தர் தான் அப்படின்னு. பல வருஷத்துக்கு முன்னாடி இவன் ட்ரக் அடிச்சுட்டு டீமை கட்ட வேலைப்படுறதுனால டீமை விட்டு இவங்க மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவனை டீமை விட்டு அனுப்பிட்டாங்க. மேலும் அவன் போட்டு இந்த டாட்டுவை அழிச்சிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தால தான் அவன் ஹீரோவையும் ஹீரோ துரத்திட்டு இருந்தான். பூசரோட கையில இருந்த டாட்டுவை நெருப்பு வச்சு எரியறதுக்கு காரணமும் இதுதான். இது மட்டும் இல்லாம இவன் டீக்கன் உடம்புல இருந்த டாட்டுவையும் நெருப்பு வச்சு அழிக்க ஆரம்பிச்சிருந்தான். இந்த மாதிரி இவன் தினந்தோறும் உன்னை கொடுமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி இருக்க. டீக்கனுக்கு வெளியே போறதுக்கு வழியும் இல்ல, அவர் காப்பாத்த யாரும் இல்ல. அவர் சோர்ந்திருக்கிற அந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. யாருன்னா அதுதான் லிசா. லிசா விட்டு போய் அந்த கேம்ப்ல தப்பிச்சு போயிருந்தா. தப்பிச்சு போய் அவ இங்கதான் ஜாயின் ஆயிருந்தா. தனக்கு உதவி பண்ணதுனால லிசா இவருக்கு உதவி பண்றா. டீக்கன் அந்த கட்டுல தப்பிச்சு வந்து கண்ணில் பட்ட மற்ற ரிப்பர்ஸையும் போட்டு தள்ளிட்டு ஒரு வழியா மைக்கோட கேம்புக்கு திரும்ப வந்துடுறாரு. திரும்ப வந்த அவர் நடந்த விஷயத்த மைக்கோட சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. ஸ்குவிஸ் ஒரு துரோகி, அவன் ரிப்பர்ஸ் கூட டீலிங் வச்சிருந்தான் அப்படின்ட்டு உண்மையை சொல்ல ஸ்விஸ் அவங்க தனியா ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடுறாங்க. இதே நேரத்துல பூசரும் குணமாயிருந்தான். அவனோட கை வெட்டப்பட்டு அதுக்கு பதில் ஒரு கத்தி பொருத்தப்பட்டிருந்தது. நடந்த விஷயத்த அவர் பூசர்கிட்ட சொல்ல பூசர் ரொம்பவே கோபம் அடைறாரு. ரிப்பர்ஸ் அதுக்கப்புறம் நம்ப முடியாது, அவங்க இதுக்கப்புறம் எந்த நேரத்துல வேணா கேம்பை அட்டாக் பண்ண முடியும். மைக்கிட்ட பேசணும் அப்படின்னா அவர் எப்பவுமே நீதி நேர்மம் தான் பேசுவாரு, இருக்கிற பிரச்சனையை அவசியம் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்ட்டு பூசர் சொல்ல இங்க இருந்துதான் டீக்கனும் பூசரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. ரிப்பர்ஸ் பதுங்கி இருக்கிறது ஒரு டேமுக்கு கீழே தான். அந்த இடத்துக்கு இவங்க தேடி போயிருந்தாங்க. சரியான டேமுக்கு பாம்பு வச்சு மொத்த தண்ணியும் அவங்க இடத்துக்குள்ள பாய
எதிர்பாராத நேரத்துல அட்டாக் பண்றதுனால பெரும்பாலும் ரிப்பர்ஸ் அதுலயே அடிச்சுட்டு போயிடுறாங்க. மீதி இருந்தவங்கள டீக்கன் சுட்டு வீழ்த்த சரியா அவர் தாக்கிறதுக்காக ரிப்பர்ஸோட தலைவன் கார்லோஸ் ஒரு இடத்துல பதுங்கி இருந்தான். இங்க இருந்தா 2 பேருக்குள்ள சண்டை வருது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. டீக்கன் வீரமா போராடி கார்லோஸ அங்கேயே வீழ்த்திடுறாரு. இதன் பிறகு அவங்க தன்னோட கேம்புக்கு வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. ரிப்பர்ஸ் அழிஞ்சிட்டாங்க, நம்ம பேச்சுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்ல மைக்குக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் அவங்க அழிச்சது மிகப்பெரிய தப்பு தான், உனக்கும் ஸ்குவீட்ஸ் பண்ணதுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டு அவனை விடுதலை பண்ணிடுறாங்க. இப்படியே ஒரு நாள் டீக்கனுக்கு தன் மனைவி பத்தி நினைவுகள் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருந்தது. அதுதான் சாராவோட ஐடி கார்டு. அவரோட மனைவியான சாரா ஒரு ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சாரா ஒரு ரிசர்ச்சர் அப்படின்றதுனால மற்ற மக்களை விட அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகம். மேலும் டீக்கன் அவளை பிரியும் போது அவ அதே ஐடி கார்டை தான் போட்டிருந்தா. கண்டிப்பா அவ ஒரு ரிசர்ச்சர் அப்படின்றதுனால அவளுக்கு கண்டிப்பா முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா அவளை சாக விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு டீக்கனுக்கு புதுசா நம்பிக்கை பிறக்குது. இந்த நம்பிக்கையோடய அவர் தன் மனைவியான சாராவை தேட ஆரம்பிக்கிறாரு. டீக்கன் இதே ஆங்கிள் ஓப்ரியன் கிட்ட தன் மனைவி எங்க இருக்கா, அவ என்ன ஆனான்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. கிடைச்ச பதிலும் டீக்கன் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. சாரா ஒரு ரிசர்ச்சர் அப்படின்றதுனால அவளை வேற ஹெலிகாப்டருக்கு மாத்திருக்காங்க. அவ வேற ஒரு கேம்புக்கு போயிருக்கா, கண்டிப்பா அவ இப்போ உயிரோட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையோட டீக்கன் மேலும் தேட ஆரம்பிக்கிறாரு. சாரா இப்போ உயிரோட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பண்ற கேம்ப் ரிஷூட் கவுண்டி மில்டியா அப்படின்றவங்களால கண்ட்ரோல் செய்யப்படுது. சாராவை பார்க்க போற ஆசையால டீக்கன் தன் நண்பனான பூசருக்கு குட் பை சொல்லிட்டு ஆரன் மைக்கோட உதவியோட அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்ட்டு தேடி அலையிறாரு. அந்த நேரத்துல டீக்கன் ஓட்டிக்கிட்டு இருக்க வண்டியோட இன்ஜின் வேகத்தை விட தன் மனைவிய மறுபடியும் பார்க்க போற ஆசையில அவரோட இதயம் அதிகமா துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. டீக்கன் அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. அந்த இடத்துல தான் அவருக்கு கேப்டன் டேரிக் கோரியோட அறிமுகம் கிடைக்குது. மேலும் அவருக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. கேப்டனோட கையில இருந்தது டீக்கன் சாராவுக்கு கடைசியா கொடுத்த அதே மோதிரம். இதை பார்த்துனா அவருக்கு அதிர்ச்சியும் ஆர்வமும் அதிகரிக்குது. மேபி சாரா இங்க இருக்கலாம், இல்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு டீக்கனோட மனசு ரொம்பவே படபடக்குது. இந்த கேம்ப் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு இடம். இதை இவங்க ராணுவமாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் நுழையணும் அப்படின்னா இவங்களோட ஆர்மியில ஜாயின் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ள நுழையவே முடியும், அவங்களோட ஹெல்ப்பை வாங்கவும் முடியும். இந்த ஒரு காலத்துல டீக்கன் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவங்க என்னதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் டீக்கனுக்கு இது ரொம்ப பழகி போன ஒண்ணுதான். ஏன்னா அவர் ஏற்கனவே மிலிட்டரில இருந்து வந்தவர் தான். டீக்கனுக்கு உண்மையிலேயே அந்த இடத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனா சாராவை பிரிஞ்சிருக்கிற கஷ்டத்தை விட இது ஒன்றும் அவ்வளோ பெருசா தெரியல. டீக்கன் இருக்கிற இந்த மிலிட்டரி சேர்ந்தவங்க ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாரா இருந்தாங்க. அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற மொத்த ஃப்ரீக்கர்ஸையும் மொத்தமா கொல்றது. இதுக்காகவே மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கக்கூடிய வெப்பனுக்கான ஆராய்ச்சிகள் இந்த மிலிட்டரிக்குள்ள நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்குள்ள இருந்த சயின்டிஸ்ட டீக்கனுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருந்தாங்க. அங்கதான் டீக்கனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்க இருந்தது டீக்கனோட மனைவி சாரா. ஆனா அந்த இடத்துல வேற ஒரு பேர்ல வேற ஒரு அடையாளத்துல இருந்தா. டீக்கனை பார்த்தனா அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தாலும் அது வெளியே காட்டிக்க முடியாத சூழ்நிலையில அந்த நேரத்துல அவ தவிச்சிருந்தா. இவன் செத்துட்டான்னு அவளும், அவ செத்துட்டான்ட்டு இவரும் 2 பேருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் திரும்ப பார்த்த உடனே அவங்களாலேயே அவங்கள கட்டுப்படுத்த முடியல. டீக்கன் சாராவை பார்த்த உடனே இங்கிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல சாரா இங்க தான் உண்மையை சொல்லியிருந்தா. இங்க இருக்கவங்களாம் சேர்ந்துக்கிட்டு உலகத்துக்கு மொத்த ஃப்ரீக்கர்ஸையும் கொலை பண்ண தான் பாக்குறாங்க. ஆனா என்னோட ஆராய்ச்சி மூலியமா ஃப்ரீக்கர்ஸை பழையபடி மனுஷங்களா மாற்ற முடியும். ஜாம்பியா போன எல்லாரையுமே திரும்பி மனுஷங்களா மாற்றக்கூட ஆராய்ச்சி தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியாம அப்படின்னு சொல்ல டீக்கனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கும் சாரா சொல்றதான் சரி அப்படின்னும் தோணுச்சு. அதன் பிறகு டீக்கனும் சாராவும் தாங்க யார் அப்படின்றத வெளியே யார்கிட்டையும் சொல்லிக்காம ஒரே கேம்ப்ல தனித்தனியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா சாராவோட ஆராய்ச்சிக்கு டீக்கன் அடிக்கடி உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. இதுக்காக 2 பேரும் அடிக்கடி வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. யாருக்கும் தெரியாம இத்தனை நாள் அவங்களுக்குள்ள இருந்த பொத்தி வச்சிருந்த காதலை 2 பேருமே உணர ஆரம்பிச்சிருந்தாங்க.
ஒரு நாள் டீக்கன் சாராவுக்காக சாரா சொன்ன இடத்துக்கு அவளை கூட்டு போயிருந்தான். அந்த இடம் தான் அந்த வைரஸ் செயற்கையா உருவாக்கப்பட்ட இடம். யாரோ சார் தான் இந்த வைரஸை செயற்கையா உருவாக்கியிருக்காங்க. உலக மக்களை வேணும்ட்டு இந்த வைரஸால பாதிக்கப்படைய வச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங்ல தான் இந்த வைரஸ் பரவி இருக்கு. இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்ற விஷயங்கள்லாம் மர்மமாவே இருந்தாலும் சாரா இப்போதைக்கு மாத்து மருந்து உருவாக்கல தான் கவனம் செலுத்திட்டு இருந்தா. ஒரு வழியா அவ செஞ்சு வச்சிருந்த புரோட்டோடைப்பை ஒரு ஃப்ரீக்கர் மேல டெஸ்ட் பண்ண தயாரா இருந்தா. டீக்கனும் அதுக்கு உதவ தன் கிட்ட இருந்த மருந்த ஒரு ஃப்ரீக்கர் மேல அவ டெஸ்ட் பண்ணி பார்க்கறா. ஆனா ரிசல்ட் அவ எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இங்க இருந்து தான் டீக்கனுக்கும் இதோட ஆராய்ச்சி எவ்வளவு முக்கியன்றது புரிய வந்துச்சு. சாராவோட நோக்கம் தப்பிச்சிருக்கிற சில மக்களுக்கு இம்யூனிட்டி வேக்சின் மட்டும் கொடுக்கறது இல்ல, ஜாம்பியா போன மக்களையே திரும்பி மனுஷங்களா மாத்துறது தான் இதோட நோக்கம்ன்றது டீக்கனுக்கு முழுசா புரிய வருது. ஆனா அவ செஞ்சு வச்சிருந்த மாத்து மருந்து எதுவுமே சரியா வேலை செய்யல. இதன் பிறகு இவங்க இதுக்கு மேல இந்த கேம்ப்ல இருக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கேம்ப் விட்டு தப்பிச்சு போயிடலான்ட்டு 2 பேரும் பிளான் பண்றாங்க. அதுக்கான சரியான நாளை அவங்க காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல திடீர்னுட்டு கேம்ப்குள்ள பிரச்சனை வருது. கேம்ப்குள்ள இருந்த முக்கியமான ஆட்களை மட்டும் தனியா பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்ட்டு சிலரை மட்டும் ஐசோலேட் பண்ணிடுறாங்க. அதுல சாராவும் ஒருத்தி. சாரா அவங்க தனிமைப்படுத்தி வைக்க கர்னல் மற்ற சோல்ஜர்ஸ் கிட்ட வீரவசனமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த கர்னல் என்னதான் மக்களை காப்பாற்றணும் அப்படி நோக்கமா இருந்தாலும் முழுக்கவே இவர் ஒரு மதவாதி. என்னைக்குமே தான் மதம் தான் முக்கியம் அப்படின்ட்டு தான் மதத்தில் இருந்த பல விஷயங்களை போதனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர். இத்தனை நாளாக இவங்க போட்டிருந்த பிளான் படி போருக்கு அந்த நேரத்தில் தயாராக இருந்தாங்க. அவங்க வழியில் வர ஃப்ரீக்கர்ஸையும் அவங்க நோக்கமே மொத்த ஃப்ரீக்கர்ஸையும் போட்டு தள்ளுறது தான். இது மட்டும் இல்லாமல் அவங்க வழியில் வர மற்ற கேம்ப்ஸையுமே ஈவு இறக்க இல்லாமல் கொல்லணும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க தடுக்கக்கூடிய மற்ற கேம்பை சார்ந்தவங்களையும் மொத்தமாக கரு வறுக்கணும்ன்ட்டு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்துக்காக இவங்க தயாராக இருக்க டீக்கன் யாருக்குமே தெரியாமல் போய் சாராவை காப்பாற்றிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு அங்கிருந்து அடிச்சு போட்டு சாராவை காப்பாற்றி அவர் அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கும் போது தான் திடீர்னு கர்னல் கண்ணில் மாட்டிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டீக்கன் முடிச்சுக்கிற நேரத்தில் பழைய எதிரான ஸ்கிட்ஸு இதே கேம்பில் தான் சேர்ந்துருந்தான். திடீர்னு பார்த்தோன்னே இவன் சத்தம் போட 2 பேருக்குள்ள கைகளை பாயிடுது. அங்கே இருக்கிறவங்க அவங்கள தடுக்க டீக்கனை பழிவாங்கன்றதுக்காகவே டீக்கன் கெட்டவன் அப்படின்ட்டு கேம்ப் அரங்கட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். முக்கியமாக கர்னல் கிட்ட அவன் முதுகில் ஒரு டீமன் டேட்டு இருக்கும் பாருங்க. இவன் சாத்தானா கும்பிடக்கூடியவன். இவன் கேம்ப்ல இருக்கிறது கேம்புக்கு நல்லது இல்லை, அது சாத்தானா நல்லது அப்படின்ட்டு மத ரீதியா கர்னல் கிட்ட இவன் பேச கர்னலுக்கும் டீக்கனை பார்த்தோன்னே கோவம் வந்துருது. இதனால கோவப்பட்ட கர்னல் டீக்கனை சுயநலவை இழக்கிற அளவுக்கு அடிச்சு வெளியே தூக்கி போட்டுறாங்க. டீக்கன் கண்ணுழிக்க அவருக்கு எதிரில் கேப்டன் கோரி இருந்தாரு. கர்னல் நடவடிக்கை மோசமா போனனால நானும் என்னை ஃபாலோ பண்ணுற சில பேரையும் கூட்டுக்கிட்டு தனியாக வந்துட்டதாகவும் முறையாக பார்க்கும்பொழுது தான் கையில் போடுற மோதிரத்தை பார்த்து டீக்கன் ரியாக்ட் பண்ணதை பார்த்து கண்டிப்பாக நீ சாராவோட ஹஸ்பண்ட் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை டீக்கன் கிட்ட கொடுத்து சாராவை காப்பாத்துன்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதன் பிறகு தான் டீக்கனுக்கு கர்னல் வெறி பிடிச்ச மாதிரி தன்னோட ஆர்மியை கூப்பிட்டுக்கிட்டு டீக்கனோட பழைய கேம்ப் மேலே அட்டாக் பண்ண போயிருக்காரு அப்படின்றது டீக்கனுக்கு தெரிஞ்சு அவசரமாக அங்கே ஓடுறாரு. ஆனால் அவர் வரத்துக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு போயிருந்து. அவங்க அந்த கேம்போட ஹெட்டான மைக்கை கடுமையாக அடித்து போட்டிருந்தாங்க. மைக் கிட்டத்தட்ட சாகர நிலைமையில் இருக்கும் பொழுது இனிமேல் இந்த கேம்பை நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு டீக்கன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கேயே இறந்து போயிடுறாரு. டீக்கனுக்கும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறத தவிர வேற வழி இல்லை. தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்ட டீக்கன் நம்ம கேம்ப் அடித்தவங்கள நம்ம திருப்பி அடிச்சாகணும், கண்டிப்பாக நம்ம பழி வாங்கணும் அப்படின்ட்டு சாராவை மீட்கிறதுக்காகவும் மைக்கோட நிலைமைக்கு பழி வாங்கிறதுக்காகவும் டீக்கன் அவங்க எதிர்க்க தயாரானாரு. இவருக்கு உதவ இவரோட கேம்ப் ஆளுங்க தயாராக இருந்தாங்க. ஆனால் காவல் சூழல் தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஒரு காரணத்தினால பூசர் தான் கஸ்டமைஸ் பண்ண ஒரு லாரியை எடுத்துகிட்டு வரான். இந்த ட்ரக் போதும் ஈஸியாக தகர்த்தலாம் அப்படின்ட்டு பூசர் அந்த ட்ரக்கை வேகம் ஓட்டிட்டு வந்தான். ஒரே அடியில் பாதுகாப்பு சுவர்களை அடித்து நொறுக்கிடுறான். ஆனால் பூசர் தான் என்ன ஆனா அப்படின்ட்டு கூட டீக்கனுக்கு தெரியல. பூசர் இறந்துட்டான்னு நினச்சிக்கிட்டு டீக்கன் ரொம்பவே சோகமானாரு. ஆனால் டீக்கன் எதிர்த்துக்காக கர்னலோட ஆளுங்க தயாராக இருந்தாங்க. டீக்கனும் தன்னை எதிர்த்து எல்லாரையுமே கொண்டுட்டு கர்னலை நோக்கி போயிட்டு இருக்க இவரை எதிர்க்கிறதுக்காகவே ஸ்கிட்ஸு காத்துட்டு இருந்தான். பழி வாங்கணும், டீக்கனை கொல்லணும் அப்படின்ட்டு வெறியோட ஸ்கிட்ஸு தாக்க டீக்கனும் பதிலுக்கு பதில் அவங்ககிட்ட சண்டை போட்டிருந்தாரு. சண்டை ரொம்ப முத்தி போக டீக்கனுக்கும் ஒரு வழி இல்லாமல் ஸ்கிட்ஸுவை
அங்கேயே கழுத்தறுத்து கொன்னுடுறாரு. இப்போ மிஞ்சி இருக்கிறது கர்னல் மட்டும்தான். கர்னல் சாரா போட்டு கொடுத்த டீயை குடிச்சுக்கிட்டு டீக்கனை எதிர்க்க தயாரா இருந்தாரு. துப்பாக்கி எடுத்து அவனை சுட வர டீக்கனும் அவன் தடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா இந்த ரகலைக்குள்ளேயே கர்னல் திடீர்னு சுயநினைவை இறந்து போயிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் சாரா போட்டு கொடுத்த விஷச்செடி இருக்கிற டீ தான். தன்னை எதிர்த்த மற்ற ஆட்களையும் கொண்டுட்டு டீக்கன் தன்னோட மனைவியை கஷ்டப்பட்டு காப்பாற்றி வெளியே கூட்டு வர அந்த இடத்துல அவருக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சியும் காத்திருந்தது. பூசர் தண்ணியில் விழுந்தானே தவிர அவன் சாகவே இல்லை. அவன் உயிரோட திரும்பி வந்துருந்தான். இப்போ அவர்கிட்ட தன் லைஃப்ல இழந்த நண்பனும் இருக்கான், தன்னோட மனைவியும் திரும்ப கிடைச்சிட்டா. இந்த மகிழ்ச்சியோட அவர் டீக்கனும் தன்னோட வாழ்க்கையை இங்கேயே கழிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிருந்தாலும், வாழ்க்கையில் முக்கியமான தொலைச்சிருந்தாலும், நம்பிக்கையான ஒரு விஷயத்தை மட்டும் கூட வச்சுக்கிட்டு தொடர்ந்து போகிறோன்னா நம்ம இழந்தது எல்லாமே ஒரு நாள் நம்ம கைக்கூடி வரும். அதுக்கு டீக்கனே ஒரு உதாரணம். சில நாட்களுக்கு பிறகு ஓபிரியான் முக்கியமான விஷயம் நேரில் வந்து பேசுன்னு சொல்ல டீக்கனும் அந்த இடத்துக்கு போயிருக்க ஓபிரியான் அந்த இடத்துல ஹெல்மெட்டை கழட்ட அங்கதான் வச்சு காத்துடுது. ஓபிரியானும் அந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுமே ஃப்ரீக்கரா மாறி இருக்கான். இவன் எப்படி தெளிவாக இருக்கான் அப்படின்ட்டு டீக்கன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வராங்க, அவங்க இங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க, ஏன் உன்னை கூட அப்படின்னு புதிரோடவே ஓபிரியான் பேசிக்கிட்டு இருந்தான். மற்றபடி வர்றது யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, எதுக்கு வராங்க அப்படின்ட்டு டீக்கன் எதுவுமே தேவை முடிச்சுக்கிட்டு இருக்க. ஓபிரியான் நீரோ ரிசர்ச் சென்டர் அப்படின்னு பேர் போட்ட ஹெலிகாப்டர் ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்கிருந்தான் டீக்கனுக்கு புரிய வருது, இதெல்லாம் வெறும் ஆணவம் மட்டும்தான், உண்மையான பிரச்சனையே இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னு. டீக்கன் இப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்க கமாவோடையே இந்த கதையும் முடியுது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேஸ் கவுண்ட் 2 வருமானு கேட்டிங்க அப்படின்னா டேஸ் கவுண்ட் 2 இது வரவே வராது. ஏன்னா வந்து அவங்களும் இந்த ஸ்டுடியோவும் சரி நம்மளும் சரி கேம் தயாரித்து ரொம்ப நஷ்டப்பட்டதுனால ஓகேவா, அவங்களும் வந்து பார்ட் எடுக்க மாட்டேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் வந்து இதுக்கப்புறம் கேம் ஸ்டோரி போட மாட்டோம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த கேம் கதை போடு, இந்த கேம் கதை போடு, நீ கேம் கதையே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் வந்து என்னை கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ கேட்குறீங்க, ஓகே கேட்டு அதுக்கான சொல்கிறது ஓரளவுக்கு இவனை சப்போர்ட் வியூஸ் மூலியமாக வேற ஏதாவது சப்போர்ட் வந்தால் பரவாயில்ல. எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் வெறும் லாஸ் மட்டுமே கிடைக்கிற ஒரு ஷோ போட்டு லாஸ் ஆக தான் விரும்பலை. நீங்கள் என்ன சொல்கிறது திரும்பி ஒரு நீங்கள் பார்க்காத வீடியோவை கேட்குறீங்க, அது என்ன அர்த்தம் புரிஞ்சிக்க முடியல. பார்க்குற வீடியோ கேட்டிங்கன்னா ஒரு லாபம் இருக்குது, நீங்கள் பார்க்காத வீடியோ கேட்குறதுனால இன்னும் நஷ்டம். ஸோ ஒரு வாட்டி எதுவும் கேட்காதீங்க. அப்புறம் வந்து கோச்சிக்கிறது இதெல்லாம் வச்சுக்காது, செஞ்சு பேட் கமெண்ட் பண்ணுறது கோச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை திரும்பி ஷோ கொண்டு வந்தேன், பட் நீங்கள் வந்து சாதாரண பயன்படுத்திக்கல, நான் தப்பு கிடையாது ஓகேவா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஷோ பண்ண மாட்டேன். பாய் பாய், போய்ட்றேன், பாய்.